போன மேட்ச்சுக்கு பஞ்சாபுக்கும் கேகேஆருக்கும் உள்ள மேட்ச் மழை வந்து இன்னதில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்ப விரக்தி ஆயிருக்கான்னு நினைக்கிறேன் ஆள். ஏன்னா அந்த விரக்தியெல்லாம் இன்றைக்கி நம்ம மேலே கொண்டு வந்து இறக்கிட்டான். சரியான ஒரு இன்னிங்ஸு சமாட்டி நல்ல கால்குலேட்டிவான ரிஸ்க்கு. ரொம்ப வந்து கண்ணாபின்னு ரெக்லெஸ்ஸாக ஆடாமல் கரெக்டாக ஒரு இது பண்ணி பிளான் பண்ணி ஆடினா. பிரப்சிம்ரன் சிங் சூப்பராக சப்போர்ட் பண்ணார். எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க பேட்டிங்கில் பஞ்சாபுக்கு. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான வின் ஃபார் பஞ்சாப். கடைசி ஓவரே அதை கொண்டு போயிருக்க அவங்க தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் வழியாகவே வின் பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப இன்னொரு இந்த பக்கம் பார்த்தா வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான சீசன் இந்த சீசனு. இதுவரை நடந்த ஐபிஎல்ல இதுதான் என்னை கேட்டால் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப ஒஸ்ட்டான சீசன் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம 2020 இருக்கட்டும் 22 இருக்கணும், அப்போ நம்ம சேப்பாக்கில் ஆடல, எந்த மேட்சுமே சேப்பாக்கில் ஆடல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 5 மேட்ச் தொடர்ந்து தோற்றுருக்காங்க சேப்பாக்கில். இதுவரை தோற்றதே கிடையாது, 5 மேட்சே தோற்றது கிடையாது ஒரு சீசனில். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டாக இருக்குது சிஎஸ்கேக்கு. அது மாதிரி பஞ்சாப் வந்து லாஸ்ட்டு 8 மேட்சஸில் 7 டைம்ஸ் நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே பஞ்சாபுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வட்டம் ஃபஸ்ட்டு டீமாக வந்து ஐபிஎல்லில் விட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளியேறாங்க. அடுத்த மேட்ச்சில் இன்னும் தீபக் கூடாக்கு பதிலாக வன்ஷ் பேடியை கொண்டு வந்து இறக்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து எல்லோரும் வன்ஷ் பேடின்னு சொல்கிறாங்க. வன்ஷ் பேடி வந்து அந்த டெல்லி பிரீமியர் லீக்லேயே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வன்ஷ் பேடியை கொண்டு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஹூடா வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. திரிபாதியை உட்கார வைக்கிறப்ப ஹூடாவை கண்டிப்பாக உட்கார வைக்கலாம். அது அடுத்த 4 மேட்ச்சில் வின் பண்ணி ஒரு சீசனை ஹை நோட்டில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் தெரியும்.